ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ரெகுலராக பூ கட்டுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டையில் ஒரு சைடு ஒரு ஆணியும் இன்னொரு சைடு 3 ஆணியும் அடிச்சுக்குங்க. இப்போ ஒரு ஆணியில் வந்து இப்படி நூலை சுற்றிட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற ஆணியில் வந்து ஒவ்வொரு ஆணிலையும் இப்படி வந்து நூலை மாட்டி மாட்டி எடுக்கணுங்க. ப்ரைடல் ஃப்ளவருக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 3 ஆணிலையும் சுற்றி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்குங்க. நூல் வந்து 6 நூல் வர்றதுனால நல்ல மொந்தமாக பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சு கொடுக்கும்போது ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இதில் வந்து அப்படி தள்ளி கட்டணும். கொஞ்சம் அந்த பின் பண்ணுறதுக்கு அளவாக கேப் விட்டுட்டு இன்னொரு நூலை வந்து நல்லா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கட்டிடுங்க. இப்போ இந்த நீளத்துக்கு 2 மடங்கு அளந்துட்டு இந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி தான் நூல் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நான் மல்லிகைப்பூவோ இலையை வச்சு தாங்க கட்ட போகிறேன். ரோஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு க்ரீன் கலர் சாரிக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ஸ்டிஃபான முத்துன இலையாக எடுத்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியோட இலை, செம்பருத்தி பூவோட இலை, இல்லை வந்து கொய்யாப்பழ செடியோட இலை, இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டிஃபாக முத்துன இலையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த இலை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கு மேலே பூ வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு செட்டு தான் வச்சுருக்கேன். அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வைக்கிறேன். அந்த சென்டர் நூலுக்கும் 3வது நூலுக்கும் இருக்கிற கேப்பில் வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே வைக்கிற பூ வந்து ஃபஸ்ட்டுக்கும் சென்டர் இருக்கிறது கேப்பில் வச்சேன். மொத்தம் 2 கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து மேல் பக்கமாக வைக்கணும், செகண்ட் கேப்பில் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி பூ வைக்கணும். இப்படியே தாங்க கட்டிகிட்டே வரணும். இந்த நூல் எடுத்து இப்படி மேலே போட்டுட்டு உள் பக்கத்துலேருந்து இழுத்தோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பூ வந்து கீழ்ப்பக்கமாக வைக்கிறேன். ஒரே டைமில் வந்து 2 சைடும் கட்டாதீங்க. மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு மாற்றி மாற்றி கட்டுங்க. அப்போ உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா சென்டராக அழகாக வருங்க. ஒட்டுக்காக வைக்கும்போது அந்த மேலே வந்துடும். மல்லிகைப்பூ மட்டும் வந்து சென்டரில் வந்து நீட்டாக தெரியாது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கட்டிக்கிங்கிறது தெரியாதுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அளவுக்கு நீளம் வந்து ஒரு கொண்டை சுற்றி வைக்கிற அளவுக்கு கட்டி விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கலாம். லாஸ்ட்டு பூ வச்சுட்டு ஒரு 2-3 முடிச்சு அதே மாதிரி போட்டுக்குங்க. எப்போவுமே கால் கட்டு கட்டுறதுல வந்து இடையில கட் பண்ண முடியாது. அதனால் எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் கட்டிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. வீட்டில் கொஞ்சமாக தான் மல்லிகைப்பூ இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இலை வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 சைடுமே பின் பண்ணுறதுக்கு கேப் விட்டு நூலை கட் பண்ணி விட்டுருங்க. நூலை கட் பண்ணதுமே கொஞ்சம் வந்து இலைக்கு அப்படி வளைஞ்சு கொடுக்குங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி இப்படி எடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு 2 சைடுமே வந்து இலை தெரியுங்க. சென்டரை மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக மல்லிகைப்பூ இருக்கும். இன்னும் கொஞ்சம் மல்லிகைப்பூ விரியும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. கொண்டை சுற்றி வைக்கும்போது அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.